தமிழகத்தில் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவிகள் பயன்பெறும் வகையில் புதுமை பெண் திட்டம் விரிவாக்கத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தூத்துக்குடியில் துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசும்போது, புதுமை பெண் திட்டம் மூலம் பாரதி கண்ட கனவை நிறைவேற்றியுள்ளோம். உயர்கல்வியில் சேரும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்ததன் மூலம் புதுமை பெண் திட்டத்தின் நோக்கம் நிறைவேறியுள்ளது. பிள்ளையின் கல்வி செலவுக்கு தந்தை கணக்கு பார்க்க மாட்டார். அதுபோலத்தான் நானும். புதுமை பெண்களே, படிங்க படிங்க படிங்க. உங்களுக்கு உறுதுணையாக நானும் அரசும் இருப்போம். பெண்கள் தங்கள் திருமணத்திற்கு பின் வேலைக்கு சென்று பணியாற்ற வேண்டும். ஒரு பட்டத்தோடு நிறுத்திவிடாமல் உயர்கல்வி பயிலுங்கள். பெண்களின் கல்விக்கான அனைத்து திட்டங்களுக்கும் செலவு செய்ய அரசு தயாராக உள்ளது. தற்போது கல்வியை பொறுத்தவரை பெண்களை முன்னிலையில் உள்ளனர். ஒரு ஆண் கல்லூரி வளாகத்திற்குள் நுழைந்தால் அது கல்வி வளர்ச்சி, அதுவே ஒரு பெண் கல்லூரிக்குள் நுழைந்தால் அது சமூக புரட்சி என முதலமைச்சர் ஸ்டாலின் பேசினார். பெண்ணுக்கு கொடுக்கப்பட வேண்டிய குறைந்தபட்ச பாதுகாப்பை கூட உறுதி செய்ய முடியாத ஒரு அவல ஆட்சி என்று திமுகவை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். தூத்துக்குடியில் நடைபெற்ற புதுமை பெண் திட்டம் விரிவாக்க நிகழ்ச்சியில் பேசிய ஸ்டாலின், ஒரு பெண் கல்லூரிக்குள் நுழைந்தால் அது சமூக புரட்சி, உயர்கல்வி பெறாத பெண்களை தமிழ்நாட்டில் இல்லை என்ற நிலையை பெறாமல் ஓய மாட்டேன் என்றார். தற்போது இதனை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். இது குறித்து அவர் தனது எக்ஸ் தளத்தில், ஒரு பெண் கல்லூரிக்குள் நுழைந்தால் அது சமூக புரட்சி என்ற நிகழ்ச்சி ஒன்றில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியுள்ளார். கல்லூரிக்குள் நுழைந்து அங்கு பயிலும் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்தவனை உங்கள் கட்சியில் இருந்து இன்று வரை நீக்காமல் ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கும் போது மேடையில் எப்படி இப்படி பேசுகிறீர்கள் முதல்வர் அவர்களே? ஒரு பெண் கல்லூரிக்குள் நுழைந்தால் அது சமூக புரட்சி, அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்பட வேண்டிய குறைந்தபட்ச பாதுகாப்பை கூட உறுதி செய்ய முடியாத ஒரு அவல ஆட்சிதான் இந்த திராவிட பேரிடர் மாடல் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக பாஜக நடத்தும் நிகழ்ச்சிகளில் என்னை அழைக்காததால் நான் கலந்து கொள்ளவில்லை என்றும், என்னை ஏன் அழைப்பதில்லை என்பதை கட்சித் தலைவர் அண்ணாமலையிடம்தான் கேட்க வேண்டும் என்றும் நடிகையும் பாஜக நிர்வாகியுமான குஷ்பு தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். இதுகுறித்து குஷ்பு வெளியிட்டுள்ள ஒரு ஊடகத்தின் தொலைபேசி உரையாடல் ஆடியோ பதிவில் கூறியிருப்பதாவது, பாஜக நிகழ்ச்சிகளில் நீங்கள் பங்கேற்கதால் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதாக ஒரு தகவல் வருகிறதே என செய்தியாளர் கேட்கிறார். அதற்கு குஷ்பு, என்னை கூப்பிடுவதில்லை, நான் பங்கேற்பதில்லை, என்னை ஏன் கூப்பிடவில்லை என்பதை கட்சித் தலைவர் அண்ணாமலை கட்சி நிர்வாகிகளிடம்தான் கேட்க வேண்டும் என கூறியிருக்கிறார். இந்த பேட்டியை தனது தளத்தில் பதிவிட்டுள்ள அந்த ஊடகம், இந்த தொலைபேசி உரையாடல் ஆடியோவானது குஷ்புவின் ஒப்புதலுடன் பதிவிடப்படுகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இது குறித்து குஷ்பு சுந்தர் தனது ட்விட்டரில் வெளியான பதிவில், எனது அனுமதி இல்லாமல் என் பேச்சை ரெக்கார்டு செய்துள்ளது கண்டிக்கத்தக்கது. ஆனால் நான் பேசியது உண்மைதான். பாஜக நிகழ்ச்சிகளில் ஏன் உங்களை பார்க்க முடிவதில்லை என நிறைய பேர் கேட்கிறார்கள். அதற்கு பதில் ஒன்றுதான், என்னை யாரும் அழைப்பதில்லை. அப்படியே அழைத்தாலும் கடைசி நிமிடத்தில் அழைக்கிறார்கள். எப்படி செல்ல முடியும்? என்னை கட்சி நிகழ்ச்சிகளுக்கு அழைப்பதில்லை என்பதால் நான் கட்சியை விட்டு விலக மாட்டேன். என்னால் முடிந்த அளவுக்கு பிரதமர் நரேந்திர மோடியின் நலத்திட்டங்களை மக்கள் முன் கொண்டு சேர்க்கும் பணியை செய்வேன் என அந்த ஊடகத்தை கடுமையாக விமர்சித்து பதிவிட்டுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவரை பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவத்திற்கு பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தி த.வே.க. தலைவர் விஜய் கடிதம் ஒன்றை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் த.வே.க. தலைவர் விஜய் ஆளுநர் ரவியை ராஜ்பவனில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது பல்வேறு பிரச்சனைகள் குறித்து பேசியதாக கூறப்படுகிறது. ஆளுநருடனான சந்திப்பு குறித்து த.வே.க. பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தலைமையில் கவர்னர் ரவியை சந்தித்து மனு அளித்தோம். எங்கள் மனுவில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்றும், அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளோம். மேலும் தமிழகம் முழுவதும் அண்மையில் பெய்த பருவமழை மற்றும் வெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னும் உரிய நிவாரணம் கிடைக்கவில்லை. இந்த விவகாரத்தில் மாநில அரசு கேட்கும் நிவாரண தொகையை மத்திய அரசு முழுமையாக வழங்க வேண்டும் என்றும் மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. வட இந்தியாவில் பொதுவாக ஒரு கலாச்சாரம் உண்டு. தம்மை விட வயதில் முதிர்ந்தவர்கள், தாம் பெருமையாக நினைப்பவர்கள், நாம் மதிப்பவர்கள் ஆகியோரின் கால்களை தொட்டு வணங்குவது வழக்கம். அவர்களை அன்றைய நாளில் எத்தனை முறை சந்தித்தாலும் இந்த வழக்கத்தை அவர்கள் பின்பற்றி வருகின்றனர். இதே வழக்கம் அரசியல் தலைவர்களை காணும் தொண்டர்களுக்கும் உண்டு. தலைவர்களை, அமைச்சர்களை எங்கு பார்த்தாலும் அவர்களை பாதம் தொட்டு ஆசீர்வாதம் வாங்கி செல்லுவர். இந்த நிலையில் மத்திய அமைச்சர் ஒருவர், இனி யாரும் எனது காலை தொட்டு வணங்கினால் அவர்களுக்கான எந்த வேலையும் யாரும் செய்து தரக்கூடாது என்று புது மாதிரியான உத்தரவை போட்டுள்ளார். அந்த அமைச்சர் வீரேந்திரகுமார் 1996 ஆண்டு முதல் எம்பியாக வெற்றி பெற்று வருகிறார். தற்போது மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள திகம்கர்க் தொகுதியில் இருந்து எம்பியாக தேர்வு செய்யப்பட்டு மத்திய அமைச்சரவையில் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறையின் அமைச்சராக இருக்கிறார். திகம்கர்க் தொகுதியில் உள்ள தமது எம்பி அலுவலகம் வரும் மக்கள், தொண்டர்கள், ஆதரவாளர்கள் என யாரும் தனது பாதம் தொட்டு வணங்கக்கூடாது என்று உத்தரவிட்டுள்ளார். அதையும் மீறி யாரேனும் அப்படி செய்தால் அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடாது என்றும் கராராக கூறியிருக்கிறார். அமைச்சரின் கரார் உத்தரவை அறிந்த பொதுமக்கள் பெரும் ஆச்சரியமடைந்துள்ளனர். எதற்காக இந்த உத்தரவு என்றும் அவர்களுக்காகவே கேள்வியும் எழுப்பியபடி செல்கின்றனர்.
பெண்கள் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கவர்னரை சந்தித்து மனு கொடுத்தார். இதுகுறித்து அண்ணாமலை சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், அண்ணா பல்கலைக்கழக மாணவி மீது திமுக நிர்வாகி பாலியல் தாக்குதல் நடத்தியதை கண்டித்தும் விசாரணை குறித்து முன்னுக்கு பின் முரணாக காவல்துறையும் அமைச்சர்களும் பேசி வருவதால் திமுக அரசின் விசாரணையில் நம்பிக்கையின்மை குறித்தும் பாஜக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறது. இன்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயும் திமுக ஆட்சியில் பெண்களுக்கான பாதுகாப்பின்மை குறித்து கவர்னரை சந்தித்து பேசியிருப்பதை வரவேற்கிறோம். வழக்கை திசை திருப்ப தொடர்ந்து முயற்சித்து வரும் திமுக அரசை கண்டித்து பாதிக்கப்பட்ட மாணவியின் சகோதரனாக அனைத்து கட்சியினரும் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம் சகோதரிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று அண்ணாமலை கூறியுள்ளார். 2022 ஆண்டு பரங்கிமலை ரயில்வே ஸ்டேஷனில் கல்லூரி மாணவி சத்யபிரியா என்பவரை சதீஷ் என்ற இளைஞர் ரயில் முன்பு தள்ளிவிட்டு கொலை செய்தார். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சத்யபிரியா கொல்லப்பட்ட தகவலை அறிந்த அவரது தந்தை தற்கொலை செய்து கொள்ள நோய்வாய்ப்பட்டிருந்த தாயாரும் உயிரிழந்தார். போலீசார் விசாரணையில் தம்முடன் பழகியதை நிறுத்தியதால் மாணவி சத்யபிரியாவை அவர் கொன்றது தெரிய வந்தது. 2 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த விசாரணையில் சதீஷ் குற்றவாளி என்று அறிவித்த மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கப்படும் என்று தெரிவித்திருந்தது. அதன்படி குற்றவாளி சதீஷுக்கு தூக்கு தண்டனை விதித்து கோர்ட் தீர்ப்பளித்தது. மாணவியை பின்தொடர்ந்து தொல்லை கொடுத்ததால் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 35,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்படுவதாகவும் கோர்ட் தமது உத்தரவில் குறிப்பிட்டுள்ளது. இந்த அபராத தொகையில் 25,000 ரூபாய் பாதிக்கப்பட்டவரின் சகோதரிகளுக்கு அளிக்கவும் 15,000 ரூபாயை அபராதம் செலுத்த வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. தமிழக அரசு இழப்பீடாக பாதிக்கப்பட்டவருக்கு 10 லட்சம் ரூபாய் அளிக்க வேண்டும் என்றும் கோர்ட் கூறியுள்ளது. சிறை தண்டனை முடித்த பின்னர் சதீஷை சாகும் வரை தூக்கிலிடவும் கோர்ட் உத்தரவு பிறப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.